நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா, தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக அங்கன்வாடி வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதற்கு நீங்கள் முழுவதும் விண்ணப்பிக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துடைய நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா மாவட்டத்துக்கும் இதே மாதிரி தான். நாமக்கல் மாவட்டம் மையத்தில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயல்பாடு குழந்தை மையத்தில் 120 அங்கன்வாடி பணியாளர்களும் 5 குறு அங்கன்வாடி பணியாளர்களும் இது பார்த்தீங்கன்னா நேரடி பணி நியமனம் நிரப்பட சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ண லிங்க் பார்த்தீங்கன்னா www.icds.tn கவர்மெண்ட் இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா வருகின்ற 23/4/2004 மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிதா சொல்லியிருக்காங்க. அதன் பிரகாரம் இதில் என்ன பணியிடங்கள் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி பணியாளருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பளம் பார்த்தீங்கன்னா 7700 ரூபா கொடுக்குறாங்க. குறு அங்கன்வாடிக்கு பார்த்தீங்கன்னா 5700 கொடுக்குறாங்க. அங்கன்வாடி உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா 4800 ரூபா கொடுக்குறாங்க. 12 மாத கால 12 மாத பார்த்தீங்கன்னா 77,700 ரூபாயிலிருந்து 24,200 ரூபாய் கொடுக்குறாங்க. குறு அங்கன்வாடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்க பாருங்கள். இதுக்கு வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர் குறு அங்கன்வாடி பணியாளருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வயது வரம்பு 25 முதல் 35 வயசு வரை இருக்க வேண்டும். ஓகேங்களா. தமிழ் சரளமாக படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதே போல் அங்கன்வாடி உதவியாளர்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் விதவை ஆதரவற்ற விதவை பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் நிரப்பதற்கு பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த கிராமத்தில் உள்ள குழந்தை மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்த அதே கிராமத்தை ஊராட்சி உட்பட்ட பிற கிராமத்தில் சேர்ந்த அந்த கிராம ஊராட்சி எல்லையில் அருகில் உள்ள அடுத்த கிராமத்தில் ஊரை சேர்ந்து இருத்தல் வேண்டும். காலி பணியிடங்கள் நிரப்ப விண்ணப்பதாரர் அறிவித்துள்ள மாநகராட்சி மற்றும் நகர பஞ்சாயத்துகளில் குழந்தை மையம் அமைந்துள்ள இடத்தில் வார்டில் அருகிலே வார்டு அமைத்தல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்புறம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, காலி பணியிடங்கள் விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து பிளாக் ப்ராஜெக்ட் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் மற்றும் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்துடன் பள்ளி மற்றும் 10ஆம் வகுப்பு சான்றிதழ், 12ஆம் வகுப்பு சான்றிதழ், குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை, ஜாதி சான்றிதழ், அதே போல் பார்த்தீங்கன்னா சான்றில் சுயத்தனுடைய செல்ஃப் அட்டஸ்ட் நகல் இணைக்கப்பட வேண்டும். அதே போல் விதவை கணா கைவிடப்பட்ட எண்ணத்தை பார்த்தீங்கன்னா தாய் தந்தை இறந்த சான்று மற்றும் மாற்றுத்திறனை அதனுடைய சான்றிதழ் நகலை சுய செல்ஃபுடன் பார்த்தீங்கன்னா இணைக்க சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த தகவல் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க.